இடையே கொடுக்கப்பட்டுள்ள கனசதுரங்கள் 4 கனசதுரங்கள் இருக்குது. அதில் வந்து 3 என்ற எண்ணிற்கு எதிரே உள்ள பக்கத்தில் வரும் எண் என்னன்னு கேட்குறாங்க. அது மாதிரி இதை வந்து இது ரெண்டையும் ஒப்பிடலாம். 5 6க்கு நடுவில் 4 இருக்குது இந்த பக்கம். அதே தான் 5 6க்கு நடுவில் இந்த பக்கம் 3 இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்க, 3 என்ற எண்ணிற்கு எதிரே உள்ள பக்கத்தில். அப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே என்ன வரும், 4 வரும். பிகாஸ் இங்கே 4 இருக்குது, 4க்கு இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 5 இருக்குது. ஸோ 3க்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் என்ன வரும், 4 தான் வரும். ஏபிசி ஆகியோர் பெறும் ஊதியங்களின் கூடுதல் 33,300. அவர்களுடைய வருமானத்திலிருந்து முறையே 80, 85, 75% செலவு செய்கின்றனர். அவர்களுடைய சேமிப்பு 7, 6, 9. விகிதங்கள் பங்கு 7 பங்கு ஏ சேமிக்கிறாரு, 6 பங்கு பி சேமிக்கிறாரு, 9 பங்கு சி சேமிக்கிறாரு. எனில் பியின் ஊதியம் என்ன? கணக்கை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ஆழமாக படித்தாதான் கொஞ்சம் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே வந்து செலவை சதவீதத்தில் கொடுத்துருக்குறாங்க, சேமிப்பை விகிதத்தில் நம்பரில் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று கொடுத்தா எல்லாம் சதவீதமாக இருக்கணும், இல்லைனா எல்லாமே விகிதமாக இருக்கணும். 2 மாறுபட்ட அளவீடுகளில் கொடுத்துருக்குறாங்க. அதை முதல்ல நம்ம சரி பண்ணணும். ஒன்று சதவீதத்தை அளவாக மாற்றணும், இல்லைனா அளவை சதவீதமாக மாற்றணும். அதான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அளவை வந்து சதவீதமாக மாற்ற போகிறோம். சரியா? இப்போ வந்து செலவு என்ன பண்ணுறாங்க, ஏபிசின்னு வச்சுப்போம். அதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. செலவு வந்து 80, 85, 75 எல்லாமே சதவீதம். அப்போ மொத்த சம்பளம் எவ்வளோ, 100 ரூபா. 100 ரூபாயில் 80 ரூபா செலவு பண்ணுறாங்க, 100 ரூபாயில் 85 ரூபா செலவு பண்ணுறாங்க, 100 ரூபாயில் 75 ரூபா செலவு பண்ணுறாங்க. அப்போ என்ன தான் சேமிக்கிறாங்க, மீதி 20 ரூபா, மீதி 15 ரூபா, மீதி 25 ரூபா. இதான் வந்து சேமிக்கிறாங்க. சரிதானா? அப்போ ஏவோட சேமிப்பு என்னென்னா 20%. ஆனால் நம்மள்ட்ட இருக்கிறது நம்பரில் தான் இருக்குது. அதாவது என்ன, 7 பங்கு. அந்த 20% சேமிப்பு என்ன, 7 பங்கு. அதே மாதிரி பியோட சேமிப்பு 15%. அது என்ன, 6 பங்கு. சியோட சேமிப்பு 25%. அது என்ன, 9 பங்கு. இப்போ 20% சேமிக்கிறாங்க, அதாவது 7 பங்கு. இப்போ இதையும் வந்து நம்ம என்ன செய்யணும், 100% கொண்டு வரணும். இந்த அளவீடுகளே நம்ம என்ன செய்கிறோம், 100% கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ 20 எப்படி 100 ஆக்கலாம்னா 5ஆல் பெருக்கிறோம். 20 100. அதே மாதிரி இதே என்ன பண்ணுறோம், 5ஆல் பெருக்கிறோம். 7 35x. இதான் வந்து ஏவோட சேமிப்பு. இப்போ 15 இருக்குது. 15 100% மாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம், இதை வந்து 3ஆல் வகுக்கிறோம். 3ஆல் வகுத்தோன்னா 5% கிடைக்கும். இதை 3ஆல் வகுத்தோன்னா 2x. இந்த 5 வந்து இப்போ 100ஆக மாற்ற முடியும். எப்படி, 20ஆல் பெருக்கும்போது. 5 20ஆல் பெருக்குனா 100%. அதே இது 20ஆல் பெருக்கும்போது 40x. இது பியோட சேமிப்பு. இப்போ இதையும் நம்ம சதவீதத்துக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணிகிட்ருக்கோம். சிக்கு வந்து 25 இருக்குது, அதை 4ஆல் பெருக்கணும்னா 100 வந்துடும். அப்போ இதையும் 4ஆல் பெருக்கிறோம், 36x சேமிப்பு சிக்கு. ஸோ கொடுத்துருக்கிற அளவீடுகளில் கொடுத்துருந்த விகிதத்தை 100%க்கு நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இப்போது இதான் வந்து அவங்களோட சேமிப்பு 100%க்குள்ளது. இது எல்லாத்தையும் கூட்டுறோம். 35x ப்ளஸ் 40x ப்ளஸ் 36x ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது, 33,300. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு 111x வரும். 60 90 40 70 100 111. 111x 33,300. அப்போ எக்ஸ் என்ன, இதை 33,300 111ஆல் வகுக்கணும். 1 3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 300. எக்ஸ் தெரிஞ்சாலே நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் தெரிஞ்சாலும் நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சலாம். அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, பியின் ஊதியம் தான் கேட்டிருக்கிறாங்க. பியின் ஊதியம் கேட்டிருக்கிறாங்க. பியின் ஊதியம் என்ன, இப்போ பியின் ஊதியம் என்ன, 40x. இது இருக்குது பி. பியோட செலவு வந்து 6x, பியின் ஊதியம் வந்து 40x. அப்போ 40 × 300 12 12,000 தான் பியோட சம்பளம். ஆப்ஷன் இதுக்கு ஆப்ஷன் எழுதலையா, பியின் ஊதியம் 12,000.
மேரி என்பவரின் தற்போதைய வயது 16. அவள் தனது தம்பியின் வயதை விட 4 மடங்கு பெரியவள். அப்போ எதோட 4 பெருக்குனா 16 வரும்னா 4ஓட 4 பெருக்கும்போது தான் 16 வரும். அப்போ இது தம்பியின் வயது 4. தம்பியின் வயதை போல் 4 மடங்கு பெரியவள், அப்போ 16 வயசு. எனில் அவள் தனது தம்பியின் வயதை விட 2 மடங்கு பெரியவளாக இருக்கும்போது மேரியின் வயது என்ன? இப்போ 5 வயசு, 2 5 10, 16க்கு அப்புறம் 10 வயசு வருமா? வராது. 6 வயசு, 2 6 12 வராது. 7 வயசு, 2 7 14 வராது. ஏன்னா இங்கே 16 வயசு ஆயிடுச்சு. வயசு இருக்க ஏறிட்டு தான் இருக்கும். தம்பிக்கு 8 வயசு, 2 8 16, இப்பயே 16 தான் உங்களுக்கு நடக்குது, கிடையாது. 9, 2 9 18. ஆனால் இப்போ இங்கே 18 வயசு ஆகாது. ஏன்னா இவனுக்கு 4 வயசு, இதுக்கு 16 வயசு. இது அவங்க கண்டிஷன் என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த வருஷம் இவங்களுக்கு 5 வயசு, இவங்களுக்கு 17, இவங்களுக்கு 6 வயசு, இவங்களுக்கு 18, இவங்களுக்கு 7 வயசு, இவங்களுக்கு 19, 8 வயசு 20, 9 வயசு. இது 2ஆல் பெருக்கணும்னா 2 9 18. அப்போ 18 வயசு வராது, இவங்களுக்கு 21 வயசு ஆகிடும்ல. அடுத்து இவங்களுக்கு 10 வயசு, இது 2ஆல் பெருக்கணும்னா 2 10 20. ஆனால் இவங்களுக்கு 22 வயசு ஆகும்ல. அப்போது அதை பார்க்கணும். அடுத்து இவனுக்கு 11 வயசு ஆகுது, இது 2ஆல் பெருக்கணும்னா 2 11 22. ஆனால் அங்கே ஏற்கனவே 22 வயசு ஆகிடுச்சு. இப்போ 23 வயசு ஆகும். இவனுக்கு 12, இது 2ஆல் பெருக்கணும்னா 2 12 24. இவங்களுக்கு 24 தான் ஆகும். ஸோ இந்த டேர்ம் தான் நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, தனது தம்பியின் வயதை விட 2 மடங்கு பெரியவங்களாக இருக்கும்போது மேரிக்கு என்ன வயசாகும்? 24 வயசாகும். மூணு 4:5 என்ற விகிதத்தில் அமைந்த 3 எண்களின் மீ போ மா 2400 எனில் அவற்றின் மீ போ வா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மீ போமானா மீ பெரு பொது மடங்கு, மீ சிறு பொது மடங்கா? மீ போவானா மீ பெரு பொது வகுத்தி, பெரிய வகுத்தி. இதுக்கு 2 ஆன்சரும் வரும், 200 வரும், 40 வரும். ஆனால் 200 தான் மேட்ச் ஆகும். ஏன்னா இது 3 பங்கு, 4 பங்கு, 5 பங்கு. எல்லாத்தையும் கூட்டணும்னா 3 4 7 7 5 12 பங்கு. 12x = 2400. அப்போ x = 1 12 12 2 12 24. x = 200. எக்ஸ்னா 1 பங்கு இல்லையா? இங்கே 3 பங்கு, 3 200 600, 4 பங்கு 4 200 800, 5 பங்கு 5 200 1000. இதான் அந்த 3 எண்கள். இப்போ கூட்டுங்க, 1000 800 1800 600 2400 வந்துடுச்சா? இது என்ன செய்யலாம், 3 × 200ன்னு எழுதலாம். இது 4 × 200ன்னு எழுதலாம். இது 5 × 200ன்னு எழுதலாம். அப்போ பொதுவாக இருக்கிறது என்ன? 200. பொதுவாக இருக்கிறது தானே மீ பெரு பொது வகுத்தி. ஸோ 200 தான் ஆன்சர். 2 3 டைப்பில் இதை போடலாம். அது மட்டும் இல்லாத மீச்சிமானா எல்லாத்தையும் பெருக்குவோம். மீப்பேவானா எது காமனாக இருக்கோ அதை எடுத்துப்போம். இப்போ 3x 4x 5xன்னு எடுத்துக்கிட்டோம். எல்லாத்தையும் கூட்டும்போது 12xன்னு வந்தது. அப்போ எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறது எக்ஸ். எக்ஸோட வேல்யூ என்ன? 200. ஸோ இதுக்கு ஆன்சர் 200. A, Bயின் மீ பெரு பொது வகுத்தி 15. ரெண்டுத்தையுமே 15 தான் வகுக்கும். மற்றும் AB ஆகியவை ஈரிலக்க எண்கள் எனில் இவ்வாறு எத்தனை இணை எண்கள் காணப்படுகின்றன? ஈரிலக்க எண்கள்னால் 99க்குள்ளே தான். 15வது வாய்ப்பாட்டில் என்னென்ன வரும்? 15 30 3 5 45 4 5 60 5 5 75 6 5 90. வேறு எதுவும் வராது இல்லையா? அப்போ 15 எடுத்துக்கிட்டோன்னா 15 30 15 45 15 60 15 75 15 90. அடுத்து 30 எடுத்துக்கிட்டோன்னா 30 15 இங்கே இருக்குது. 30 45 30 60 வராது. ஏன்னா 30க்கும் 60க்கும் மீப்பேவா 20 போயிடும். நமக்கு இங்கே 15 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 30 75 அவ்வளோதான் வரும். 30 90 வராது. அதுக்கு மீப்பேவா 30 ஆகிடும். 45ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 45 15 இங்கேயே இருக்குது. 45 60 45 75 45 90. அடுத்து 60 எடுத்துக்கிட்டோன்னா 60 15 இங்கே இருக்குது.
60 30 வராது. ஏன்னா மீப்பேறு பொது வகுத்தி 20 அப்போது 60 45 வரும். அது இங்கே இருக்குது. அதை மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். 60ஓட அவ்வளோதான் பண்ணலாம். 60 75 60 75 மட்டும் பண்ணலாம். 60 90நாலும் 30 வந்துடும் வகுக்கிறது. அடுத்து இப்போ 75ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 75 × 90 தான் செய்ய முடியும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வராத பேர். எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். 5 7 45 90 வராது. பிகாஸ் ரெண்டுத்துக்கும் மீப்பேர் பொது வகுத்தி 45 வந்துடும்ல. நமக்கு வந்து 15 தான் வரணும். அப்போ இது வராது. ஸோ டோட்டல் பேரஸ் வந்து 11 தான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. மீப்பேர் பொது வகுத்தி 15 வரக்கூடிய ஈரிலக்க எண்கள் வந்து 15 இணை தான். ஏபி ஃபார்மேட்டில் 11 இணைகள் தான் இருக்குது. இது ஆன்சர். ஒரு கூட்டுத்தொடரில் T7 - T4 = 20 எனில் பின் வருவனவற்றில் எது தவறு? எது தவறுன்னு கேட்டிருக்கிறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம அதை கண்டுபிடிப்போம். T7 - T4 = 20. T7னா A + 7 - 1 6D minus T4னா A + 4 - 1னா 3D = 20. A + 6D minus A minus 3D = 20. minus A plus A 6Dல 3D போயிட்டா 3D = 20. D = 20/3. காமன் டிஃபரன்ஸ் கிடச்சிச்சு. முதல் உறுப்பை தீர்மானிக்க இயலாது. கரெக்டு தான், தீர்மானிக்கவே முடியாது. அடுத்து என்ன சொல்கிறாங்க? முதல் உறுப்பிற்கும் 10வது உறுப்பிற்கும் உள்ள வித்தியாசம் 60ன்னு சொல்கிறாங்க. முதல் உறுப்பு A, 10வது உறுப்பு A + 10 - 1 9D = 60. வித்தியாசன்றதால மைனஸ் போட்டுடுறோம். A - A + 9D = 60. மைனஸ் உள்ளே போனால் இதுவும் மைனஸ் ஆகிடும். ப்ளஸ் A மைனஸ் A கேன்சல் ஆகிடும். -9D = 60 -9 D வந்து 20/3. 1 3 3 3 9 3 20 60. அப்போது இது வந்து என்ன கரெக்டு. செகண்டு கொடுத்துருக்கிறது கரெக்டு. 3 20 60 வந்துடுச்சா? இங்கே மைனஸ்னால் வித்தியாசம், அதுலேருந்து அதை கழிக்கிறாங்க, அதனால் 60. 3வது பாயிண்ட்டு. 12வது உறுப்புக்கும் 20வது உறுப்புக்கும் கூட்டு சராசரி 16வது உறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. 12வது உறுப்பை எப்படி எழுதுவோம்? A + 11D. கூட்டு சராசரினா ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 20வது உறுப்புனா A + 19D. இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணுறோம். AA 2A + 30D/2. ரெண்டுத்துலேருந்து 2 காமனாக வெளியில் எடுக்கிறோம். A + 15D/2. ரெண்டையும் அடிச்சிடுறோம். இந்த A + 15Dனா அது எத்தனாவது உறுப்பு? T 16வது உறுப்பு. அப்போ அவங்க கொடுத்துருக்குற 3வது பாயிண்ட்டும் கரெக்டு. அப்போ எது தவறு? 4வது பாயிண்ட்டு தான் தவறு. அது நம்ம செஞ்சு பார்த்தாலும் தவறாக தான் வரும். மற்ற 3 பாயிண்ட்டுமே செஞ்சு பார்த்துருக்கோம்ல. லாஸ்ட் கொஷின். ஒரு பகடையில் 2க்கு அருகில் 3 5 மற்றும் 6 உள்ளது எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றில் உறுதியான உண்மை எது? இப்போ நம்மளே வந்து அந்த டைஸை வரைஞ்சிக்கலாம். டைஸ் வந்து பொதுவாக நம்ம அட்டையில் செஞ்சோன்னா இப்படி தான் மடக்கிற மாதிரி வரும். 1 2 3 4 பார்ட்டாக இருக்கும். அப்புறம் இங்கே 2 பார்ட்டு. இது அப்படியே சுற்றி மடக்கணும்னா ஒரு டைஸ் வந்துடும். அவங்க என்ன சொல்கிறாங்க? 2க்கு அருகில் 3 5 6 கட்டாயமாக இருக்குன்ட்டாங்க. அப்போ இங்கே 2 போட்டுக்கலாம். 3 5 6ன்னு போட்டுக்கிறோம். அப்போனா கீழே கொடுக்கப்பட்டுள்ளது எது உறுதியான உண்மை? 3க்கு அருகே 6 உள்ளது. சொல்ல முடியாது, மாறி கூட வரும்.
1க்கு அருகில் 4 உள்ளது. இப்போ நம்ம 1 4 தான் போடாத இருக்கும். இங்கே 1 இருக்குது, இங்கே 4 போட்டுக்கலாம். இது மேட்ச் ஆகும். 2க்கு அருகே 4 உள்ளது. இப்போ இன்னொன்று போடுறோன்னு வச்சுப்போமே, இன்னொரு டைஸு. அப்போ 2 3 5 6 இங்கே 4, இங்கே 1 போடுவோம் இல்லையா? அப்போது 2க்கு அருகே 4 உள்ளது, கரெக்டு. 1க்கு அருகில் 4 உள்ளது, கரெக்டு. 2க்கு அருகே 1 உள்ளது, அதுவும் கரெக்டு தான். 2மே வரலாம், 3மே வரலாம். பட் அவங்க என்ன கேட்குறாங்க? உறுதியான உண்மை. அப்போனா 1க்கு அருகில் 4 வர்றது தான் உறுதியான உண்மை. இது மாறவே மாறாது. 1 வந்தால் எப்படி வரும், இல்லைன்னா எப்படி வரும். ஆக 1க்கு பக்கத்தில் 4 இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டு.